வாழாவட்டியா இருக்கிற அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் மரியாதை இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். அக்கா, நீ என்ன தப்பு கண்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேங்கிறத நீ நினைச்சிருந்தா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த எஸ்டேட்டை விற்க ஏற்பாடு செய்திருப்பியா? இந்த எஸ்டேட்டை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தது காரணமே நீதான். உன் கல்யாணத்துக்கு முன்னால நடந்ததையெல்லாம் நினைக்கும் போது நிறுத்து. நீ வெளியூர்ல படிக்கும் போது நம்ம எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வந்த ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை அப்பா விருப்பத்துக்கு விரோதமா காதலிச்சது நீங்க எல்லாரும் தடுத்தும் உங்க அன்பையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவரைதான் கட்டிக்குவேன்னு இந்த வீட்டுக்கு தெரியாம ஓடி போனதும் இதையெல்லாம் நினைச்சுதானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நான் சொன்னதே வேற. புரியுது. பாபு பிறந்ததும் அத்தா என்ன கைவிட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போனதும் நீ மாதம் பணம் அனுப்பி எனக்கு உதவி செய்து நீ மறந்துட்டியானுதானே கேட்க போற? செய்த உதவியை சொல்லி காட்ட அளவுக்கு திருமணி படிச்சவள் இல்ல. அதை நினைச்சுதான் உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறையலன்னு அப்பா இறந்தது நானே உன்னை தேடி வலிய வந்தேன். அப்படி வந்ததுக்கு நான் அடையிற கௌரவம் போதுமா? அக்கா, நீ என்னை விட பெரியவ இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. இத பாரு, அப்பாவுக்கு விரோதமா நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போறதுனால இருந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சாரு. அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை, வாதோட போறது இல்லை. இருந்தாலும் பாபு பேர்ல பாதி எழுதி வைக்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். அக்கா, மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பழைய நிகழ்ச்சிகளை நினைச்சு வேதனைப்படுறத பார்த்ததா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உங்ககிட்ட சொன்னா பூர்வீக சொத்தை விக்காதேன்னு சொல்லிடுவேங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லல. தங்கச்சி, உன் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? இல்லக்கா, நீதான் என்ன மன்னிக்கணும். இந்த காரணத்தை முதல்ல சொல்லியிருந்தா தெளிவாகி இருக்கும். நீயும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டேங்கிற எண்ணத்துலதான் நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். தங்கச்சி, அக்கா.